பேச்சையும் கேட்கலாம். இப்ப இருக்கிறது அதிமுக ஆட்சி பாத்தீங்கன்னா வெறும் பப்ளிசிட்டி. எங்க போனாலும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரிக்ட் அரசாங்கம் நான் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்டிக்கர் அரசாங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் அதிமுகங்க, ஸ்டிக்கர் கவர்மெண்ட். எங்க போனாலும் ஸ்டிக்கர். ஒரு பேப்பர் திறந்தா ஸ்டிக்கர், ரைட் திரும்பினா ஸ்டிக்கர், லெஃப்ட் திரும்பினா ஸ்டிக்கர், மேலே பார்த்தா ஸ்டிக்கர், ஃபேன்ல ஸ்டிக்கர், மிக்ஸில ஸ்டிக்கர், வண்டியில ஸ்டிக்கர், பாக்கெட்ல ஸ்டிக்கர், கார்ல ஸ்டிக்கர், கையில மோதிரத்துல ஸ்டிக்கர். அது போகாதுன்னா இலவச கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நெத்தில அவ்வளவு பெரிய ஸ்டிக்கருங்க. என்னங்க கொஞ்சம் அது மரியாதை வேண்டாம்? இது அதிமுக காரன் ஒருத்தர்கிட்ட கேட்டங்க, என்னங்க இவ்வளவு அசிங்கத்தை பண்றீங்க? நெத்தில ஸ்டிக்கர், மாலையில ஸ்டிக்கர். அவங்க எல்லாம் சொல்றாங்க பயமா இருக்குங்க, நாளைக்கு குழந்தை பிறக்கும் போது ஸ்டிக்கரோட குழந்தை எங்க கையில கொடுத்துருவாங்கன்னா. அதிமுக காரன் கிட்ட கேட்ட, இது ஏன் இப்படி அசிங்கத்தை பண்றீங்கன்னா அவங்க, நீங்க வேற, நாங்க வந்து சோர் போடுற ஏழை கூட அம்மா ஸ்டிக்கர் ஒட்டி தானே கொடுக்கிறோம், அப்புறம் எச்ச ஏழை கூட மிச்சம் விடுறது இல்ல, நீங்க அது உறுதியா இருக்கீங்க. இந்த ஸ்டிக்கர்ல வந்து சென்னை வந்து பாருங்க, 5 அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பேனர் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்க விரும்புறேன், மத்தவங்க பேனர் வைக்கிறாங்கன்னா விடுங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுல கண்ணாடியே இல்லையா? தான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரியலையா? இல்ல கண்ணாடியில தான் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும், இப்படிதான் இருக்கேன் நானு. அது என்னங்க தெருக்கு தெரு கரெக்டா மூஞ்சில வைக்கிற மாதிரி, தெருல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க நடு தெருல நடக்கிறாங்க, ஏன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் மூடிட்டு இவங்க பேனர் வச்சிருக்காங்க, பாதி ரோடு வரைக்கும் பேனர்ஸ் இருக்கு. இந்த பேனர் பார்த்ததுக்கு அப்புறம், ஸ்டிக்கர்ஸ்ல தான் போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம், ஓஹோ இதுதான் நானும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்களா?